எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்று வரை அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்த அன்வர் ராஜா திடீரென திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் திமுகவில் இணைய காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தைச் சேர்ந்தவர்தான் அன்வர் ராஜா. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதிலிருந்து அக்கட்சியில் அங்கம் வகித்து வந்த ராஜாவுக்கு 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் முதன்முறையாக வாய்ப்பளித்தார் எம்ஜிஆர். அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த தேர்தலும் அதுதான். பட்டி தொட்டி எங்கும் திமுக ஆதரவு அலை வீசிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தார் அன்வர் ராஜா. அடுத்தடுத்து அவருக்கு பல வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை அழைத்து பேச வைத்தார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து அதிமுகவின் அதிகாரம் படைத்த குழுக்களுள் ஒன்றான 15 பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழுவில் அன்வர் ராஜாவையும் சேர்த்து கொண்டார் எம்ஜிஆர். அந்த குழுவில் 13 அமைச்சர்கள் இருந்தனர். அமைச்சர்கள் இல்லாத 2 நபர்களில் ஒருவர்தான் அன்வர் ராஜா. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைந்த போது ஜானகி பக்கம் நின்றார் அன்வர் ராஜா. அதைத் தொடர்ந்து 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதைத் தொடர்ந்து அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்தன. பின்னர் ஜெயலலிதாவின் தலைமையில் அமைந்த அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அன்று முதல் அதிமுக வென்றாலும் சரி தோற்றாலும் சரி அதிமுகவே என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர்தான் அன்வர் ராஜா. அதிமுகவில் இருக்கும்போது சிறுபான்மை சமூக மக்களின் பிரதிநிதியாக அறியப்பட்ட அன்வர் ராஜாவுக்கு கடந்த 2001 ஜெயலலிதா ஆட்சியின் போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. பின்னர் ஜெயலலிதாவால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அன்வர் ராஜா பிறகு மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கடந்த 2014 தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு சசிகலா பக்கம் நின்றதால் கடந்த 2021 அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அன்றிலிருந்து அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வந்தார் அன்வர் ராஜா. அதே சமயம் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் திடீரென இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா. எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்று வரை அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.